நண்பர்களே, டாக்டர் முரளி ஒய்டின்ற நம்ம இந்த சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த வாரம் நாம் கேன்சர் புற்றுநோய்ன்ற கொடிய அரக்கனை பற்றி விவரமாக பார்க்கலாம். புற்றுநோய்னா என்ன, அறிகுறிகள் என்னென்ன, என்ன காரணத்தினால வருது, தடுப்பு நடவடிக்கைகள் என்ன எடுக்க முடியும், எதிர்த்து போராடுற உணவுகள் என்னென்ன, ஃபுட்ஸ் ஃபைட்டிங் கேன்சர், சிகிச்சை முறைகள் என்னென்ன. இந்த புற்றுநோயை பற்றி தவறான கருத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை விவரமாக பார்க்கலாம். இதை தவிர சில புள்ளி விவரங்கள், 4 வகை புற்றுநோய், 4 நிலைகள் புற்றுநோய் ஸ்டேஜஸ், எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன பரிசோதனை செய்யணும், ஆராய்ச்சி எந்த அளவில் இருக்குது, எதிர்காலம் எப்படி இருக்கும், இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். முதல்ல புற்றுநோய்னா என்ன? உடம்பில் இருக்க உயிரணுக்கள் செல்கள் சில நேரங்களில் மரபணு மாறுதல் அடைந்து கட்டுப்பாடில்லா வளர்ச்சி மற்றும் பிரிவு அடைந்து அளவுக்கு அதிகமாக பெருகி மற்ற திசுக்களை அழிக்கிறது. கூடவே பிற பகுதிகளுக்கு பரவுகிறது. இது கட்டுப்பாடில்லா வளர்ச்சி அடைந்து பிற பகுதிகளுக்கு பரவும் போது அருகிலுள்ள திசுக்களை அழிக்கிறது என்பது ஊடுருவி அழிக்கிறது. மற்றும் மிக தொலைவில் உள்ள பாகங்களுக்கு இரத்தம் மூலமும் நிணநீர் லிம்பாட்டிக் சிஸ்டத்தின் மூலமும் பரவுகிறது. இந்த புற்றுநோய் ஏன் வருது? முதல்ல சொன்ன மாதிரி மரபணு மாறுதல்னால இந்த செல்களுக்கு வளர்ச்சி மற்றும் இறப்பு முடிவு பண்ணுற கண்ட்ரோல் பண்ணுற ஜீன்களில் மரபணுக்களில் மாறுதல் உண்டாகி மியூட்டேஷன் உண்டாகி இந்த புற்றுநோய் வருகிறது. புற்றுநோய்க்கு ஏன் இந்த பெயர் வந்தது புற்றுநோயின்னு? நிலங்களில் இந்த கரையானை பார்த்துருப்பீங்க, உயரமாக புத்து கட்டியிருக்கும். பூமிக்கு மேலே வேகமாக வளர்ந்து புத்து கட்டுது. அதே நேரம் அது பூமிக்கு கீழே குழி பறித்து ஊடுருவி திடமாக இந்த புத்தை கட்டுது. ஸோ மேலேயும் இருக்குது, கீழையும் ஊடுருவுது. இதனால தான் இந்த நோய்க்கு புற்றுநோயின்னு பேர் வந்தது. புற்றுநோய் சம்பந்தமாக ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளி விவரம். ஒரு வருஷத்தில் இந்தியாவிலையும் உலகத்துலேயும் பாதிக்கப்படுபவர்கள் எத்தனை பேர், இறப்பவர்கள் எத்தனை பேர்னு பார்க்கலாம். புற்றுநோயால் இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 14.6 லட்சம் பேர் பாதிக்கப்படுறாங்க, 3 லட்சம் பேர் சாகிறாங்க. உலகத்தில் ஒரு வருஷத்துக்கு 1.81 கோடி பேர் பாதிக்கப்படுறாங்க, 96 லட்சம் பேர் இறக்குறாங்க. இந்த புற்றுநோயானது மொத்தம் 100 வகை இருக்கின்றாங்க. உலகத்திலேயே மாரடைப்புக்கு அடுத்தபடியாக இறப்பு உண்டாக்கும் கொடிய நோய் புற்றுநோய் தான். அடுத்து நாம் புற்றுநோய்க்கான அறிகுறிகளை பற்றி பார்க்கலாம். புற்றுநோய் வந்தால் என்ன அறிகுறிகள் இருக்கும், என்ன சிம்டம்ஸ் இருக்கும், எதை வச்சு நமக்கு புற்றுநோய் வந்திருக்குன்னு பார்த்து கண்டுபிடிக்கிறது, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். காரணம் தெரியாத எடை குறைவு, திடீர்னு காரணம் தெரியாமல் எடை இழப்பு ஏற்பட்டால் சந்தேகப்படணும். தொடரும் உடல் சோர்வு, தீவிர அழற்சி, 5லேருந்து 6 கிலோ ஒரு மாதத்துக்கு சம்பந்தமில்லாமல் குறைஞ்சதுனாலே சந்தேகப்படணும். கழிப்பறை பழக்கங்களில் திடீர் மாற்றம், வயிற்றுப்போக்கு, மலச்சிக்கல் வந்தால், சிறுநீர் கழிப்பதில் மாற்றம் வந்தால், சிறுநீர் வாயிலிருந்து ரத்தம் வந்தால், மிக மோசமான தொடர் இருமல் வந்தால் சந்தேகப்படணும். திடீர் பசியின்மை, தொடர்ந்து அஜீரணத்தன்மை, விழுங்குவதில் பிரச்சனை முதலிய அறிகுறிகள் வரலாம். திடீர் குரல் மாற்றம், காரணமற்ற இரத்த சோகை, ஆறாத புண் அல்லது காயம், வளரும் மச்சம், புதுசாக வேகமாக வளர்கிற வீக்கம், கட்டி, சாயந்தரம் மற்றும் ராத்திரி வேளையில் மட்டும் காய்ச்சல் வர்றது, வேர்வை வர்றது.
இதை தவிர பெண்களுக்கான சில சிறப்பு அறிகுறிகள் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். மார்பில் கெட்டியான கட்டி, முளைக்காம்பு அதாவது நிப்பிள் உள்ளடங்கிறது ரிட்ராக்ஷன், மாதவிடாய் காலத்திற்கு இடையே இரத்தப்போக்கு இன்டர்மென்ஸ்ட்ருவல் ப்ளீடிங், மாதவிடாய் நின்ற பிறகு ரத்தம் வருதல் மெனோபாஸுக்கு அப்புறம் ரத்தம் வர்றது. இதை தவிர நிற்காமல் தொடர்ந்து வெள்ளப்பட்டால் கூட இது ஒரு அறிகுறின்னு நினச்சிக்கணும். லுக்கோரியா. அடுத்து என்ன காரணத்தினால புற்றுநோய் வருகிறது, காரணங்கள் என்ன? சில பேருக்கு வருது, சில பேருக்கு வரல. அது ஏன்? ஆபத்து காரணிகள் என்ன? வாங்க விவரமாக பார்க்கலாம். அல்ட்ராவயலட் லைட்டுக்கு நேரடியாக வெளிப்படுறது. இந்த அல்ட்ராவயலட் லைட் தான் கார்சினோஜன். 10லேருந்து 4 மணி வெயில் ரொம்ப டேஞ்சரஸ். ஸ்கின் கேன்சர் வரலாம். புகையில டொபாக்கோ எல்லா வடிவத்திலையும் ஒரு கொடூரமான கார்சினோஜன். 22% புற்றுநோய்க்கு காரணம் இந்த புகையில தான். புகைப்பிடிக்கிறதுனால நுரையீரல் புற்றுநோய் வருது ஸ்மோக்கிங்க்கு. புகையில பாக்கு இதெல்லாம் வாயில் போட்டு மெல்றதுனால வாயில் புற்றுநோய் வருது. பான்பரா கூட இதே டேஞ்சரஸ் கேட்டகரி தான். அடுத்து மரபணு மாறுறதுனால ஜெனட்டிக் காரணங்களால் குடல் புற்றுநோய் வரலாம். 5லேருந்து 10% குடல் புற்றுநோய்கள் இப்படித்தான் வருது. சாப்பாடு, உணவு, நைட்ரோசமின் இருக்கும் உணவுகளை சாப்பிட்டா உணவு குழாய் மற்றும் மூக்கு, தொண்டை, வயிறு புற்றுநோய் உண்டாகிறது. இந்த நைட்ரோசமின் குணப்படுத்திய க்யூர்டு இறைச்சி, உதாரணத்துக்கு குக்குடு பேக்கான், சிகப்பு இறைச்சி, பீரு இதிலெல்லாம் இருக்குது. அடுத்து பழங்க, காய்கறிக இது கம்மியாக இருக்க உணவுகளை சாப்பிட்றது. வறுத்த உணவு, அதிக கொழுப்புள்ள உணவு, அதிக உப்புள்ள உணவு, காரமான உணவு இதெல்லாம் சாப்பிட்றது ஒரு காரணம். இனிப்பு அதிகமான குளிர்பானங்களை அதிகம் குடிக்கிறது. ஆல்கஹால் அப்யூஸ்ன்றது, மதுவினால் வயிற்றை துன்புறுத்துறது, குடல் உணவு குழாய் புற்றுநோய் வருது. அடுத்து வைரஸுனால புற்றுநோய் வருது. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், HPV வைரஸ், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். அடுத்து கல்லீரல் புற்றுநோய், ஹெப்படைட்டிஸ் B வைரஸ். உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, உடற்பயிற்சி இல்லாமல் அமர்ந்து இயங்கும் வாழ்க்கை முறையை மேற்கொள்கிறது. இதை தவிர சில காரணங்கள் இருக்குது புற்றுநோய் வர்றதுக்கு. சில விதமான ரசாயன பொருட்கள்னால புற்றுநோய் வருது. அஸ்பெஸ்டாஸ், ஆர்சனிக், ரேடான், கேட்மியம், வைனைல் குளோரைடு, பென்சிடின் இதனாலலாம். பிளாஸ்டிக் பையில் சேமிக்கிற உணவுனால புற்றுநோய் வருது. ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் யூஸ் பண்ணால் புற்றுநோய் வருது. ஆயிலை ரொம்ப கொதிக்க வச்சு கெடுற அளவுக்கு, பிரேக் ஆகிற அளவுக்கு சுட வச்சா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உற்பத்தி ஆகுது, கேன்சர் வரலாம். அதே ஆயிலை திருப்பி யூஸ் பண்ணால் கேன்சர் வரலாம் சுட வச்சு. இதை தவிர வாயில் இருக்க பல்லுங்க கூசாக இருந்து குத்தி சில பேருக்கு கேன்சர் வருதுன்றாங்க. இப்போது புற்றுநோயை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் என்னென்ன, எதை செஞ்சால் புற்றுநோய் வர்றதை தடுக்கலாம், நம்ம தப்பிக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். உணவு முறை மாற்றத்தினாலேயா, வாழ்க்கை முறை சீரமைப்பினாலேயா, இதெல்லாம் பார்க்கலாம். உணவு முறை மாற்றம்ன்றது ஒரு தனி பகுதியாகவே இதுக்கு அடுத்தது விவரமாக பின்னால் வருது. இப்போது சில வாழ்க்கை முறை மாற்றங்களை பற்றி பார்த்துருவோம். முதல்ல ஃபஸ்ட்டு வர்றது புகைப்பிடிக்கிறது, புகையில மெல்றது நிறுத்தணும். இந்த பான் பராக் போடுறது கூடாது. செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங், பேசிவ் ஸ்மோக்கிங்கும் ஆபத்து தான். மது துஷ்பிரயோகம், ஆல்கஹால் அப்யூஸ் நிறுத்தணும். உடல் பருமனை குறைக்கணும். உடற்பயிற்சி செய்யணும். ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிக்கணும். நல்ல தூக்கம் தேவை. ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணும். சீரான உணவு, பேலன்ஸ்டு டயட் சாப்பிடணும். பழங்க, காய்கறிக, முழுதானியங்க, பருப்பு வகைக, புரதச்சத்து அடங்கிய உணவு சாப்பிடணும். முக்கியமாக வைட்டமின் C நிறைந்த எலுமிச்சை, ஆரஞ்சு, அன்னாசி பழங்களை சாப்பிட்டா நல்லது. பதப்படுத்திய உணவு, சிகப்பு இறைச்சி கூடவே கூடாது.
இதை தவிர தடுப்பூசி போட்டுக்கிட்டால் இந்த வைரஸ் பாதிப்பினால் வர புற்றுநோயிலிருந்து தப்பிக்கலாம். இந்த ஹெச்பிவி வேக்சின்றது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின்னு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வராமல் தடுக்குது. இந்தியாவில் செர்வாவேக்ன்ற பேரில் கிடைக்குது இந்த இன்ஜெக்ஷன். அதை தவிர ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின்னு கல்லூரல் புற்றுநோய் வராமல் பார்த்துக்குது. சூரிய ஒளிக்கு அதிகமாக வெளிப்படுத்தப்படாமல் நாம் வாழணும். மொத்தம் 4 வகை புற்றுநோய்கள் இருக்கிறது. கார்சினோமா மார்பக புற்றுநோய், 2 சார்கோமா ஆஸ்டியோசார்கோமான்ற எலும்பு புற்றுநோய், 3 லிம்போமா ஆஜ்கின்ஸ் லிம்போமா, 4 லுக்கீமியா இரத்த புற்றுநோய். அடுத்தது என்ன வகை ஸ்டேஜஸ் இருக்குது, மொத்தம் எத்தனை ஸ்டேஜ் இருக்குது அப்படின்றது புற்றுநோயை பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜஸை வச்சு தான் புற்றுநோயை பற்றி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க மெடிக்கல் சர்க்கிளில் டாக்டருங்கெல்லாம். ஏன் சில நோயாளிகளுக்கே இந்த ஸ்டேஜ் என்ன, ஃபஸ்ட் ஸ்டேஜ்னா என்ன, அது என்ன, இது என்ன தெரியறதில்ல. மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்குங்க. ரொம்ப சுலபம், நல்லா கவனிச்சுக்குங்க, சுலபமாக புரிஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்ன்றது இந்த புற்றுநோய் சின்னதாக இருக்குது, மற்ற இடங்களுக்கு பகுதிகளுக்கெல்லாம் பரவலை. 2வது ஸ்டேஜு கட்டி கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் இன்னும் மற்ற இடத்துக்கு போகல. 3வது ஸ்டேஜ்ன்றது ஸ்டேஜ் 3, கட்டி பெருசாக இருக்குது, பக்கத்தில் இருக்க திசுக்களுக்கெல்லாம் ஊடுருவி பரவி இருக்குது. 4th ஸ்டேஜ்ன்றது கடைசி ஸ்டேஜு, கட்டி பெருசாக இருக்குது, கூடவே இரத்தம் மூலம் லிம்பாட்டிக் கிளான்ஸ் மூலம் உடம்புல இருக்கலாம் பரவி இருக்கு. அடுத்து நாம் இந்த காணொளியின் ரொம்ப முக்கியமான பகுதி ஃபுட்ஸ் ஃபைட்டிங் கேன்சர். எந்த வகை உணவுகளால் நம்ம இந்த புற்றுநோயை எதிர்த்து போராட முடியும், புற்றுநோயை குணப்படுத்த முடியுமா, கட்டுப்படுத்த முடியுமா, இதெல்லாம் விவரமாக பார்க்கலாம். சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் லிஸ்ட்டு. ஃபஸ்ட்டில் வராரு பூண்டு. அல்லிசின் முதலிய சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் நிறைய இருக்குதுல, 33 சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் இருக்குன்றாங்க பூண்டில். இதில் ஆன்டிபயாட்டிக் குணம் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் குணம் இருக்குது, குடல் கணைய புற்றுநோயை தடுக்கும் பூண்டு. மஞ்சள், குர்குமின், பாலிஃபீனால்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது, கோலோரெக்டல் கேன்சரை முக்கியமாக வராமல் தடுக்கும். எலுமிச்சை, அன்னாசி, ஆரஞ்சு போன்ற பழங்கள் வைட்டமின் சி, பெக்டின், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடுது. பூக்காய்கறிகள்ன்ற க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ், உதாரணத்துக்கு முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், புரோக்கோலி, இதெல்லாம். குளுக்கோசினோலேட்ஸ் இதை உற்பத்தி செய்ய இண்டோல் 3 கார்பினால் புற்றுநோயை எதிர்த்து போராடுது. முக்கியமாக பிரஸ்ட் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர், இதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகுது. திராட்சை விதையை சேர்த்து சாப்பிட்ணும். இதில் ப்ரோஆந்தோசைனின் இருக்குது. மாதுளை ஆக்சாலிக் ஆசிட், பொட்டாசியம், மாங்கனீஸ் நிறைய இருக்குது, ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சேர்த்து போராடும். ஆப்பிள் நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருக்குது. கீரைகள் கிரீன்ஸ், ஸ்பினாச் முதலியன. க்ரீன் டீ சாப்பிட்டா நல்லது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லைக்கோஃபினால்ஸ் இருக்குது. காளான் பீட்டா குளுக்கான்ஸ் நிறைய இருக்குது, நுரையீரல் புற்றுநோய் எதிர்த்து போராடும். பெர்ரிஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபுல்லாக இருக்குது, ப்ளூபெர்ரிஸ், ஸ்ட்ராபெர்ரிஸ், ராஸ்பெர்ரிஸ் எக்ஸெட்ரா. ஃபேட்டி ஃபிஷ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் நிறைந்திருக்கு. இந்தியாவில் இந்த வகைரா மீனுக்கு பேர் ராவாஸ் ஃபிஷ்ஷுன்னு பேர், சால்மன் ஃபிஷ்ஷை அப்படி சொல்கிறாங்க. ஆளி விதைகள், கேரட், பப்பாளி, மாம்பழம், வெங்காயம், சக்கரவள்ளிக்கிழங்கு இதெல்லாமும் புற்றுநோய் எதிர்த்து போராடுறதுக்கு நமக்கு உதவும். சக்கரவள்ளிக்கிழங்கில் லூட்டின், லைக்கோஃபின் நிறைய இருக்குது. அடுத்து நாம் டயக்னோசிஸ், இன்வெஸ்டிகேஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன பரிசோதனைகள் செய்யணும், இதை பற்றி பார்ப்போம். டயக்னோசிஸுக்கு முதல்ல இமேஜிங் யூஸ் பண்ணலாம், அதாவது எக்ஸ்ரே எடுக்கிறது, ஸ்கேன் பண்ணுறது இதெல்லாம்.
அடுத்தது பிளட் டெஸ்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு லுக்கீமியா இருக்கான்னா கம்ப்ளீட் பிளட் செல் செஞ்சு கண்டுபிடிக்கலாம். ப்ராஸ்டேட் ஆன்டிஜன் இருக்க அதை பிஎஸ்ஏன்ற டெஸ்ட் பண்ணி ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன்றது இது. அடுத்தது பயாப்சி செய்கிறது மூலம் கண்டுபிடிக்கலாம். இந்த பயாப்சியிலே 2 வகைகளாக இருக்குது. ஒன்று ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜின்றது, அடுத்தது அந்த திசுக்களையே எடுத்து ஒரு பகுதியை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குறது. கடைசியாக மாலிகுலர் டெஸ்டிங். இந்த பரிசோதனைகள்ன்றது முதல்ல சொன்ன பரிசோதனைகளை தவிர மற்ற சில பரிசோதனைகள் தேவைப்படும். ஒரு சிங்கிள் டெஸ்ட்டு எல்லா புத்துநோயெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவாது. ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக தான் தேவைப்படும். முக்கியமாக இதை தவிர பெட் சிடி ஸ்கேன் ஒன்று இருக்குது, பாசிட்ரான் எமிஷன் டோமோகிராஃபின்றது. இது மூலம் இந்த புத்துநோய் உடம்புல எந்தெந்த பகுதிகளுக்கு பரவி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். மார்பக புற்றுநோய் இருக்குன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபுல்ஃபீல்ட் டிஜிட்டல் மேமோகிராம் செய்யணும். அடுத்தது நுரையீரல் புற்றுநோய்னா முதல்ல சொன்ன மாதிரி சிடி ஸ்கேன் பண்ணணும். அடுத்தது இரைப்பை புற்றுநோய் இருக்குன்னா எண்டாஸ்கோப்பி பண்ணலாம். அதுக்கடுத்தது குடல் புற்றுநோய் இருக்குன்னா சிக்மாடாஸ்கோப்பி பண்ணலாம். அடுத்தது கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா ஹிஸ்ட்ராஸ்கோப்பி பண்ணலாம். அதுக்கடுத்தது முதல்ல சொன்ன மாதிரி லுக்கீமியாவுக்கு சிபிசி கம்ப்ளீட் பிளட் செல் பண்ணலாம். முதல்ல அடிப்படை சோதனைகளை பண்ணணும், அடுத்தது பயாப்சி பண்ணணும், கடைசியாக சொன்ன பெட் ஸ்கேன் பண்ணணும். நமக்கு என்னென்ன மருத்துவ சிகிச்சை ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி இப்போ விவரமாக பார்க்கலாமாங்க. முதல்ல சர்ஜரி இருக்கவே இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணுறது. ஆப்ரேஷன் பண்ணி இந்த புத்துநோய் கட்டிகளை அகற்றுறது. ரெண்டாவது கீமோதெரப்பி, வேதியியல் சிகிச்சை முறை. மூணாவது ரேடியேஷன் தெரப்பி, கதிர்வீச்சு மூலம் சிகிச்சை அளிக்கிறது. அடுத்தது இம்யூனோதெரப்பி, ஹார்மோன் தெரப்பி, பர்சனலைஸ் தெரப்பி, இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இந்த புத்துநோயை சுற்றி மிக அதிகமான மூட நம்பிக்கைகள், தவறான கருத்துக்கள் இருக்கின்றன சமுதாயத்தில். இதை எல்லாத்தையும் அகற்றி தெளிவுபடுத்தி மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றது தான் இந்த காணொலியுடைய முக்கியமான நோக்கமே. வாங்க என்னென்ன மூட நம்பிக்கைகள் இருக்குதுன்னு பார்ப்போம். ஒன்று, புத்துநோயானது ஒரு தொற்று நோய், தொட்டால் ஒட்டிக்கும், பரவும். மிகவும் தவறு. புற்றுநோய் ஒரு தொற்று நோய் அல்ல. ரெண்டாவது, மார்பக புற்றுநோய் பெண்களுக்கு மட்டும்தான் வரும், ஆண்களுக்கு வராது. தவறு. 1% மார்பக புற்றுநோய் ஆண்களுக்குத்தான் வருது. அடுத்தது, புத்துநோயை குணப்படுத்த முடியாது, வந்தால் சாவு உறுதி அப்படின்னு சொல்கிறது தப்பு. இப்போல்லாம் விஞ்ஞானம் எவ்வளவோ முன்னேறிச்சு. ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறவங்களுக்கோ அல்லது ஈவன் லே ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மிக அதிகமான மக்கள் ஓரளவு புற்றுநோயிலிருந்து தப்பிக்கிறார்கள். புத்துநோயை தடுக்க முடியாது, இது ஒரு தவறான கருத்து. நான் முதல்ல சொன்ன மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொண்டு புத்துநோயை தடுக்கலாம். புத்துநோய்க்கு அந்த கட்டிகளை ஆப்ரேஷன் செஞ்சால் உடம்பு ஃபுல்லாக பரவிடும், இது ஒரு தவறான கருத்து. பரவாத ஆப்ரேஷன் செய்கிறதுனால. அடுத்தது, எல்லா கட்டிகளுமே புத்துநோய் கட்டி தான் உடம்புல இருந்தால் தப்பு. உடம்புல சாதாரண கொழுப்பு கட்டி இருக்குது, லைப்போமான்றது, இதெல்லாம் புத்துநோய் இல்லை, ஆபத்து இல்லாதது. அடுத்தது, சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நுரையீரலில் புத்துநோய் வரும், சிகரெட் பிடிக்கலைன்னா நுரையீரல் புத்துநோய் வராது, இது தப்பு. ஆஸ்பெஸ்டாஸ், ஆர்சனிக், ரேடான், கேட்மியம் இந்த பொருட்கள்னால் நுரையீரல் புத்துநோய் வரலாம், நீங்கள் சிகரெட் பிடிக்கலைன்னா கூட. இதை தவிர லைட் சிகரெட்னு ஒன்று இருக்குது,
அதை பிடிச்சாலோ அல்லது கம்மியாக சிகரெட் பிடிச்சாலோ புத்துநோய் வராதுன்னு நினைக்கிறாங்க. இதுவும் ரொம்ப தப்பு. எப்படி இருந்தாலும் புத்துநோயிலேருந்து தப்பிக்க முடியாது. கம்மி பிடிக்கிறவங்களையும் இது பாதிக்கலாம், லைட் சிகரெட் குடித்தாலும் பாதிக்கலாம். வேண்டாம் மக்களே, எல்லாத்தையும் விட்டுருங்க. அடுத்தது, ஆராய்ச்சியில் என்ன அட்வான்ஸ் நடந்திருக்கு, முன்னேற்றம் நடந்திருக்கு, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக டிகார் செல் தெரப்பின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மூலம் ஒவ்வொரு நோயாளியினுடைய டி செல்ன்றதை எடுத்து அதை லேபில் தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணி உடம்புக்கு செலுத்தி புற்றுநோயை குணப்படுத்துகிற வைத்தியம் இது. இதுதான் லேட்டஸ்ட் உலகத்தில். இதை தவிர ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி இப்போல்லாம் எப்படி புற்றுநோயை ஒழிக்கிறதுன்னு ஆராய்ச்சி செய்கிறாங்க. சீக்கிரமே நல்ல செய்தி வரலாம். கடைசியாக, புற்றுநோயை நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கிறது ரொம்ப நல்லது. 35லேருந்து 40 வயசு இருக்கவங்க ரெகுலராக ஆரம்ப காலத்திலேயே செக்கப் பண்ணுறது நல்லது. முக்கியமாக குடும்பத்தில் யாருக்காவது புற்றுநோய் இருந்தால் 35 வயசுலேயே டெஸ்ட் பண்ணி பார்க்குறது நல்லது. ஸோ ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடிச்சா நம்ம புற்றுநோயை ஒழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். வாழ்க்கை முறை மாறுதல்கள், உணவு முறை மாறுதல்கள், இதெல்லாம் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம மேற்கொண்டால் ரொம்ப நல்லது. சத்தான சமச்சீரான சீரான உணவை சாப்பிட்றது, உடற்பயிற்சி செய்கிறது, மதுவை ஒழிக்கிறது, சிகரெட் குடிக்காமல் இருக்கிறது, நல்லா தூங்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸை ஒழிக்கிறது, இதெல்லாம் ஒரு முக்கியமான கட்டமாகும். புற்றுநோயை எதிர்த்து மனோதிடத்தோடு தைரியமாக நாம் எதிர்த்து போராடி வெற்றி நமதே என்ற திடத்தோடு நீயா நானா பார்த்தலாவா என்று இருந்தால் உறுதியாக புற்றுநோய் எதிர்த்து போராடலாம், வெற்றியும் பெறலாம். முந்தி காலம் அதெல்லாம் புற்றுநோய் வந்தால் சங்கு ஊத வேண்டித்தான் ரெடியாக இருக்கணும்னு. நம்ம மனோதிடத்தினால, நம்ம முயற்சினால், விஞ்ஞானத்தின் துணையோட வெற்றி பெறுவோம் மக்களே. வாருங்கள். இந்த காணொளியானது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தயார் பண்ணப்பட்டது. இது ப்ரொஃபஷனல் மெடிக்கல் அட்வைஸ் மற்றும் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று ட்ரீட்மெண்ட் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸை, சஜஷன்ஸை, டவுட்ஸை அருகில் உள்ள பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.